KLIA சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு புரளி, நிறுவன பணியாளர் கைது. பாசேர்கூடாங்கில் சாலை குழியில் விழுந்து விபத்துக்குள்ளான நபருக்கு 7,21,000 இழப்பீடு வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு. மத்திய அமெரிக்காவை 35 சூறாவளி தாக்கியது, குறைந்தது 5 பலி. குவாலா திரங்கானுவில் 1450 ரிங்கேட்டை கையூட்டாக கேட்டு வாங்கிய குற்றச்சாட்டு, போலீஸ் அதிகாரி மறுத்து விசாரணை கோரினார். இண்டக்ஷன் அடுப்பை தட்டி ஆன் செய்து வீட்டுக்கே தீ வைத்த பூனை, சீனாவில் ருசிகரம். வணக்கம். பெர்சாத்து கட்சியின் தொடர்பு குழு உறுப்பினரான செகுபாட் என அழைக்கப்படும் பட்ருல் ஹிஷாம் ஷஹரினுக்கு எதிராக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை அவதூறாக பேசியது, தேச துரோக கருத்துக்களை வெளியிட்டது என அவர் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் 45 வயது செகுபாட் தமக்கு எதிரான அந்த 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். பேரரசரின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கூற்றுகளை வெளியிட்டதாக அவர் முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வாண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாலை மணி 6 வாக்கில் அவர் குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். அதே சமயம் ஏப்ரல் 6ஆம் தேதி நண்பகல் மணி 12:15 வாக்கில் தலைநகர் சிராஸில் நிந்தனை பதிவுகளை வெளியிட்டதாக செகுபாட் மற்றொரு குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியுள்ளார். அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது 5000 ரிங்கெட் வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். செகுபாட் 20,000 ரிங்கெட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு விசாரணை மே 27ஆம் தேதி செவிமடுக்கப்படும். அல்லாஹ் காலுரை பிரச்சனை தொடர்பில் KK மார்ட் குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் சாய்கி கானை நேரில் சந்தித்து விளக்கம் பெற்ற பேரரசருக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் செகுபாட் தனது சமூக ஊடகத்தில் அந்த கூற்றுகளை வெளியிட்டதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நராத்திவாட் மாநிலத்தில் உள்ள சுங்காய் கோலோக் போலீஸ் நிலையத்தை குறிவைத்து கொல்லப்பட்ட வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 4 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர். தாய்லாந்து நேரப்படி நேற்று நள்ளிரவு மணி 12:30 வாக்கில் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அந்த தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரிகளின் நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. சுங்காய் கோலோக் போலீஸ் நிலையத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலுக்கு காரணமான சந்தேக நபர்களை தேடும் பணிகளை தாய்லாந்து போலீஸ் முடுக்கிவிட்டுள்ளது. தாய்லாந்து நராத்திவாட் மாநிலத்தின் பசிமா சுங்காய் கோலோக் மாவட்டத்தில் உள்ள குவாலோசிரா பகுதியில் நேற்று நள்ளிரவு நிகழ்ந்த அந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் கிளாந்தான் கொத்தாபாரு வரை உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். 23 வயதான சம்பந்தப்பட்ட ஆடவன் பொட்டலத்தின் மீது நகைச்சுவையாக அந்த மிரட்டல் குறிப்பை எழுதியதை தொடக்க கட்ட விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக KLIA மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்மான் ஷாரியார் தெரிவித்தார். அவ்வாடவன் ஸ்ரீகம்பாங்கானில் செயல்படும் நிறுவனம் ஒன்றின் கிடங்கு பராமரிப்பாளன் ஆவான். உடன் பணிபுரியும் நண்பர் ஒருவரிடம் கேலி செய்யும் தோரணையில் சம்பந்தப்பட்ட பொட்டலத்தில் வெடிகுண்டு இருப்பதாக அவன் எழுதி வைத்துள்ளான். எனினும் பின்னர் அதனை அழிப்பதற்குள் அப்பொட்டலம் அங்கிருந்து விநியோகிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதே நாள் KLIA போலீஸ் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த போது அவன் கைது செய்யப்பட்டதை அஸ்மான் உறுதிப்படுத்தினார். முன்னதாக கடந்த வியாழக்கிழமை KLIA சரக்கு கிடங்கில் இந்த பொட்டலத்தில் வெடிகுண்டு உள்ளது, தூக்கி போட்டால் வெடித்துவிடும் என எழுதப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றால் பீதி கிளம்பியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டை அகற்றும் பிரிவினரும் K9 மோப்பனாய் பிரிவினரும் மேற்கொண்ட சோதனையில் அந்த பொட்டலத்தில் மடிக்கணினியும் பேட்டரியும் சில கம்பி இணைப்புகளும் இருந்தது தெரிய வந்தது.
ஜோகூர் பாசீர்குடாங்கில் பராமரிக்கப்படாத சாலை குழியில் விழுந்து காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவருக்கு சாலை பராமரிப்பு நிறுவனம் ஒன்று இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜோகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 49 வயது ரசாலி எட் முகமது லீ சுபே எனும் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி தமது தரப்பு வாதத்தை முறையாக நிரூபித்ததை அடுத்து அவருக்கு மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சஃப்வா குளோபல் வெஞ்சர் நிறுவனம் 7,21,000 ரிங்கீட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இரவு மணி 10 வாக்கில் பாசீர்குடாங் தமான்கோத்தா மாசாய்க்கு அருகில் அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவ இடத்தில் இருந்த சாலை குழியை மோதி கீழே விழுந்ததில் ரசாலி காயமடைந்தார். அதனால் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு நிறுவனத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எதிராக அவர் வழக்கு தொடுத்திருந்தார். எனினும் 2022 ஆண்டு மே 16ஆம் தேதி மாநில அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கை ரசாலி மீட்டுக் கொண்டார். பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எழுத்துப்பூர்வ அல்லது வாய்வழி வாதங்களை தாக்கல் செய்ய தவறியுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர் தனது தரப்பு வாதத்தை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்துள்ளார். அதோடு 2021 ஆண்டு விபத்து நிகழ்ந்த நாளில் இருந்து 2022 ஆண்டு வரையில் விபத்துக்கு காரணமான அந்த குழி சீரமைக்கப்படவில்லை. அதனால் பாதிக்கப்பட்ட நபருக்கு 3,52,947 ரிங்கேட் 33 சென்னை சிறப்பு இழப்பீடாகவும் 3,68,000 ரிங்கேட்டை பொது இழப்பீடாகவும் வழங்கி தீர்ப்பளித்ததாக நீதிபதி அறிவித்தார். எனினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட சாலை பராமரிப்பு நிறுவனம் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என கூறப்படுகிறது. 1,450 ரிங்கேட்டை கையூட்டாக கேட்டு வாங்கியதாக கார்பரல் பதவி வகிக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக இன்று கோலா திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 33 வயது முகமது அலீஃப் அப்துல் ஜமால் எனும் அந்த அதிகாரி தமக்கு எதிரான அந்த இரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார். 2021 ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதிகளில் போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் கமாமான் சுவாய் போலீஸ் நிலையத்தின் லாக்அப்பில் இருந்த முகமது ஃபிர்டவுஸ் முகமது ஜஹீத் எனும் அவ்வாடவனுக்கு சிறப்பு வசதிகளை செய்து தர ஜைனா முகமது அப்துல்லா என்ற நபரிடமிருந்து 1000 ரிங்கேட் மற்றும் 450 ரிங்கீட்டை கையூட்டாக பெற்றதாக அலீஃப் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் இருந்த கைதி தொலைபேசி பயன்படுத்த அனுமதிக்கவும் புகையிலை சப்ளை செய்யவும் ஏதுவாக அலீஃப் அந்த பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. 4000 ரிங்கேட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அலீஃபை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு விசாரணை ஜூன் 5ஆம் தேதி செவிமடுக்கப்படும். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. ஸ்லாங்கூர் காப்பாரில் உள்ள மேரு தொழில்பேட்டையில் சாயம் தயாரிக்கும் 2 தொழிற்சாலைகள் இன்று காலை பெரும் தீயில் அழிந்தன. காலை 6:30 மணியளவில் தகவல் கிடைத்து 39 பேர் கொண்ட தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடம் விரைந்தனர். அவர்கள் சென்று சேர்ந்தபோது தொழிற்சாலைகளின் பெரும் பகுதி தீயில் சூழ்ந்திருந்தது. கொழுந்துவிட்டெரியும் தீயை அணைக்க அவர்கள் இன்னமும் போராடி வருகின்றனர். அவ்விரு தொழிற்சாலைகளும் தீயில் எரியும் காணொளிகள் வைரலாகி வருகின்றன. வானில் பல மீட்டர் உயரத்திற்கு கரும்புகை கிளம்பி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருகிலுள்ள விவசாய தோட்டத்திற்கும் தீ பரவி இருப்பதை காட்டும் காணொளிகளும் அவற்றில் அடங்கும். தீக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் ஏதும் இல்லை. சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சீனாவில் சமையல் அறையில் இருந்த இண்டக்ஷன் குக்கர் அடுப்பை தவறுதலாக தட்டி ஆன் செய்து ஒரு வீடை தீப்பிடிக்க அந்த வீட்டின் செல்ல பூனை காரணமாகி இருக்கிறது. தனது எஜமானரான பெண் வெளியே மாஜோங் விளையாடி கொண்டிருந்த போது ஜிங் ஓடியாவ் எனும் பெயர் கொண்ட அப்பூனை அவ்வேளையை பார்த்திருக்கிறது. எனினும் அது அதிர்ஷ்டவசமாக தீயில் இருந்து தப்பிய நிலையில் வீடு தீப்பற்றியதில் ஏற்பட்ட மொத்த சேதாரம் $14,000 என மதிப்பிடப்படுகிறது. பூனை மீது அப்பெண் கோபமேதும் கொள்ளாமல் இயல்பாக எடுத்துக்கொண்ட அதன் உரிமையாளர் அப்பூனைக்கு செல்ல தண்டனையாக தனது சமூக ஊடக நேரலையில் கட்டாயப்படுத்தி அதன் முகத்தை காண்பித்து தனது டோயின் சமூக ஊடக கணக்கையும் சீச்சுவானின் மிக மோசமான பூனை என அவர் பெயர் மாற்றி அதன் பெருமையை உலகறிய செய்திருக்கிறார்.
ஓக்லாஹோமா மற்றும் அருகிலுள்ள கிரேட் பிளெயின்ஸ் மாநிலத்தின் சில பகுதிகளை டசன் கணக்கான சூறாவளி தாக்கியதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை நெப்ராஸ்கா மற்றும் அயோவாவை 78 சூறாவளிகள் தாக்கியதை அடுத்து வடக்கு டெக்சஸ் மற்றும் ஓக்லாஹோமாவிலிருந்து மிசூரி வரை 35 சூறாவளிகள் பதிவு செய்யப்பட்டதாக அமெரிக்க தேசிய வானிலை சேவை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதனால் நேற்று வரை அப்பகுதிகளில் உள்ள பல இடங்களில் 18 சென்டிமீட்டர் அளவுக்கு அடைமழை பெய்த வேளை திடீர் வெள்ளம், நிலச்சரிவு, சூறாவளி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. அந்த பேரிடரில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக ஓக்லாஹோமா திகழ்கிறது. அங்கு இயற்கை சீற்றத்தில் இதுவரை 4 உயிரிழந்தனர். சூறாவளி சுழன்று அடிக்கும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. அங்கு மோசமாக பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களுக்கு உதவியை விரைவுபடுத்த 30 நாள் அவசர காலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளில் சிக்கி காயமடைந்த அல்லது காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வேளையில் நேற்று பிற்பகல் நிலவரப்படி டெக்சாஸில் உள்ள 25,000க்கும் அதிகமான வீடுகளிலும் ஓக்லாஹோமாவில் உள்ள 19,000க்கும் அதிகமான வீடுகளிலும் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. நூற்றுக்கணக்கான சுறுசுறுப்பான எரிமலைகளின் தாயகமாக அண்டார்டிகா திகழ்கிறது. அதில் ஒன்றுதான் மவுண்ட் எரவஸ் எரிமலை ஆகும். பூமியில் உள்ள மிகவும் தீவிரமான மற்றும் தெற்கே செயல்படும் எரிமலைகளில் ஒன்றாகவும் மவுண்ட் எரவஸ் எரிமலை கருதப்படுகிறது. பனிக்கட்டி சூழ்ந்த பகுதியில் அமைந்திருக்கும் எரவஸ் எரிமலை 1972ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் 80 கிராம் அல்லது $6,000 மதிப்பிலான தங்கத்தூளை உமிழ்வது அந்த எரிமலையில் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த எரிமலையிலிருந்து வெளியாகும் வாயுவில் தங்க உலோகத்தின் சிறிய படிகங்கள் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதோடு தங்க படிகங்கள் கலந்திருக்கும் அந்த வாயு எரிமலையில் இருந்து சுமார் 621 மைல்கள் தூரம் வரை காற்றில் பரவி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனினும் அது புதிரான நிகழ்வு அல்ல. மாறாக அது நமது கிரகத்தின் உள் செயல்பாடுகளை விளக்கும் அரிய அறிவியல் அதிசயம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எரிமலையின் மக்மா ஒரு அரிய வேதியியலை கொண்டுள்ளது. அது அந்த விலைமதிப்பற்ற துகள்களின் தொடர்ச்சியான வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக பூமியின் உட்புறத்திலிருந்து உருகிய பாறை அல்லது உலோக துகளை எளிதாக மேலே தூசியாக எழ அனுமதிப்பதாக ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். எனினும் எரவஸ் எரிமலை தொலைதூர உட்புறத்தில் அமைந்திருப்பதால் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்காணிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.